நான் ராமு பிசினஸ்னா எனக்கு தான் தெரியும். நான் சோமு காமெடியும் பிசினஸ் இத காம்போ. மணி எல்லாத்தையும் கணக்கு போட்டு செய்வேன். நான் கண்ணன் பிரச்சனை வந்தா ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணுவேன். இப்போ நம்ம எல்லாரும் பெரிய பணக்காரங்க. இந்த பிசினஸ் வேலை என்கிட்ட கொடுத்துருங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். இல்ல நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் பாத்துக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் ஈக்குவல் ஷேர் ஹோல்டர் தான். ஐயோ எலிகள் பஞ்ச கடிக்குதே. ஐயோ பஞ்சு எல்லாம் வீணா போகுதே. இந்த எலிகளால நம்ம பிசினஸ் நஷ்டம் ஆகுதே. இந்த எலிகளை எப்படி விரட்டுறது? பூனை, நம்ம பூனை கொண்டா. ஒரு பூனை வாங்கலாம். ஒரு பூனை வாங்கினா அதை யாரு பாத்துக்கிறது? அது யாருக்கு சொந்தம்? அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. இந்த பூனை தான் நம்ம ஹீரோ. இதுதான் இந்த எலி கிட்ட இருந்து நம்ம பஞ்சுகளை காக்கும் பாதுகாவல. இத வச்சு அந்த எலிகளை ஒரு வழி பண்றோம். பூனை யாரோடது? நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பாத்துக்கணும். இல்ல இல்ல, எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர். அதுதான் நியாயம். ஆளுக்கு ஒரு கால். எனக்கு இந்த கால் ஓகே. எனக்கு இது ஓகே. அப்ப எனக்கு இது. ஆமா, நாங்க 4 பேரும் இந்த பூனையை ஷேர் பண்றோம். அதுல என்ன வேடிக்கை? சமாளிக்கலாம். பூனை ஷேரா? இவங்க ஷேர் பிரிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. பூனை அதன் வேலையை ஆரம்பித்தது. எலிகளை ஓட ஓட விரட்டியது. எலிகளும் அதற்கேற்ற மாதிரி பயந்து ஓடின. எலியை பிடிக்கும் ஆர்வத்தில் பூனை வேகமாய் ஓடியது. அதனால் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. இது என் பங்கு கால். நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். பயப்படாத செல்லம், நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன். பாரு, இப்ப சரியா இருக்கா? கொஞ்சம் குணமாயிடுச்சு. அப்போது எதிர்பாராத விஷயம் நடந்தது. எதிர்ச்சியாக பூனை அடுப்படிக்கு சென்றது. ஆனா பூனை குடோன்குள்ள போகுது. நம்ம பஞ்சு எல்லாம் போச்சே. பிசினஸ்ல பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. கண்ணன் தான் நஷ்ட ஈடு தரணும். ஆமா, கண்ணனுக்கு சொந்தமான பூனையின் கால்ல தான் தீ பிடிச்சிருந்தது. மற்ற 3 கால்கள் இல்லைனால் பூனை ஓடி இருக்காது. நியாயப்படி அவங்க தான் எனக்கு நஷ்ட ஈடு தரணும். மற்ற 3 பேரும் சேர்ந்து கண்ணனுக்கு நஷ்ட ஈடு தர வேண்டும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.